ஹாய் மக்களே, இப்போ தான் பிறந்தநாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் நம்மளுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், பிறந்தநாள் வீட்டுக்கு போனால் இவன் வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பான்ட்டு. வேறு ஒன்றும் வாங்கிட்டு வரல. எங்கள் அப்பாவுக்கு கொத்து போட்டு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்து நீ கிடைக்கல, நான் கவர் கொண்டு போகலையா, அதனால் கிடைக்கல. அதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொத்து போட்டு வாங்கிட்டு வந்தேன் நைட் சாப்பாடுக்கு. இப்போ நாங்க கட்டி வச்சுக்கோங்க, கொத்து போட்ட தரேன், சாப்பிடுவோம். மக்களே, நான் வந்து பிறந்த வீட்டு போகும்போது அங்கே பிளாக்கி ஸ்டார் அண்ணே வந்திருந்தாங்க. எனக்கு விக்கல் எடுக்கு அம்மா, தண்ணி குடிக்கணும். இப்போ மெதுவாக குடிக்கேன். பிளாக்கி ஸ்டார்னு வந்தாங்க. வேறு நான் அவன் இல்லை அந்த வந்தாங்க. ஒரு தேன் பண்ணை அந்த அண்ணன் வந்திருந்தாங்க. நெல்லேபி அக்கா வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் நிறைய பேர்த்த பார்த்தோம். இப்போ அந்த அண்ணன் உங்களை தேடினாங்க. பிளாக்கி ஸ்டார் அண்ணே தெரியுமா, அவங்க வந்து உங்களை தேடினாங்க. அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அப்பாலாம் நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாம் சொந்த பந்தம் ஒன்றா சேரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். செலிப்ரிட்டிலாம் சேரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க, நம்ம சாப்பாடு வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கொத்து போட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து கொத்து பரோட்டா. பிடிச்சிருக்காப்போ? பிடிச்சிருக்கா? இன்றைக்கி பிறந்தநாள் வீட்டில் பிரியாணி கிடைக்கல, நீங்கள் கோவப்படாங்க. நான் இன்னொரு வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போனேன், பிரியாணி கிடைக்கும் வாங்கி வைக்கன்ட்டு. எங்கள் அப்பா தான் பிரியாணிக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. 10வது அதுக்காக வெயிட் பண்ணாங்க. நான் வந்து கொத்து போட்டு வாங்கி கொடுத்தேன். நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.